திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழக கல்வித்துறையில் ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து இதுவரையிலும் அதற்கான தீர்வு காணப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்ததான செய்தி தொகுப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். தமிழக கல்வித்துறைக்கு மாணவ மாணவிகளுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டு அந்த நிதியானது தற்போது வரையிலும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே, தற்போது வரையிலும் தீர்வு காண முடியாத நிலையிலே மத்திய அரசு தமிழக கல்வித்துறைக்கு வழங்க இருந்த நிதி 2152 கோடியை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேசிய கல்விக் கொள்கையான மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தமிழக மாணவர்களுக்கான நிதி ஒதுக்கீடாக 2152 கோடியை ஒதுக்க முடியாது என்று சொல்லி மத்திய அரசு அதற்காக வழக்கு தொடர்ந்து அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. தமிழக அரசு தரப்பிலே வழக்கறிஞர்கள் கடந்த நாட்களிலே அதற்காக வழக்காடும்படி அவசர மனு ஒன்றை அவர்கள் சமர்ப்பித்து உடனடியாக இதை விசாரித்து இதற்கான முடிவை காண வேண்டும் அல்லது தீர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாதிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது நிமித்தம் 48 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்று அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காரியத்திலே மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இதற்கான தீர்வை கொடுக்க வேண்டும். எந்த விதத்திலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி இந்த வழக்கறிஞர்கள் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உச்சநீதிமன்றத்திலே தொடரப்பட்டிருக்கிற இந்த வழக்கிலே நியாயமான தீர்ப்பு உண்டாக, எந்த விதத்திலும் மாணவருடைய எதிர்காலம் இது நிமித்தமாக எந்த அரசியல் நோக்கத்தோடும் தடை செய்யப்படாதபடி கர்த்தர் கிருபை தர உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னும் உதவி வழக்கறிஞர்கள் இதை சார்ந்து நமக்காக வழக்காடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் கிருபை கூர்ந்து நம்முடைய மாணவர்கள் பாதிக்கப்படாதிருக்க நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம். ஏனென்றால் 48 லட்சம் மாணவர்கள் என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. அவர்களுக்கான கல்வி நிதி ஒதுக்கப்படாத பட்சத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டு அவருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும் என்று சொல்லி இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வழக்கிலே நியாயமான தீர்ப்பு உண்டாக எந்த விதத்திலும் மாணவருடைய கல்வி பாதிக்கப்படாதிருக்க நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கல்வி திட்டம் என்று சொல்லப்படுகிற சமக்ரசி ரிக்ஷா என்று சொல்லப்படுகிற இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதி ஒதுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த 2152 கோடி ரூபாயும் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சரியாக ஒதுக்கப்பட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கல்வியிலே முன்னேற்றம் உண்டாக கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய தமிழக கல்வித்துறையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தமிழக கல்வித்துறைக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலே காணப்படுகிற கருத்து வேறுபாடுகள் காரணமாக எந்த விதத்திலும் எங்களுடைய மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பாதிக்கப்படாதிருக்க, அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்காதிருக்க ஆண்டவரே, கல்வி நிதியாக ஒதுக்கப்பட வேண்டிய 2152 கோடி ரூபாயும் நியாயமான முறையிலே மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கான எதிர்கால கல்வி திட்ட நல உதவியாக வழங்கப்படுவதற்கு ஆண்டவர் எந்த விதத்திலும் தடை செய்யாதபடிக்கு ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் தலையிட்டு நியாயமான தீர்ப்பு உண்டு பண்ண செய்யுங்க. ஆண்டவரே, இதிலே அரசு தரப்பிலே வழக்காடுகிற வழக்கறிஞர்கள் தீர்ப்பை கொடுக்க போகிற நீதிபதிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நியாயமான தீர்ப்பு உண்டாக ஆண்டவரே, தமிழகத்திற்கு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி சரியாக பாரபட்சமின்றி
ஒதுக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.